ஆகவே இத்தகைய சமயத்தில் உண்மை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் வழியில் அவசியம் போர் புரிவார்கள். நிராகரிப்பவர்களோ இவர்களுக்கு எதிராக சைத்தானுடைய வழியில் தான் போர் புரிவார்கள். ஆகவே சைத்தானுடைய நண்பர்களிடம் நீங்கள் போர் புரியுங்கள். அவர்களின் எண்ணிக்கையை பார்த்து தயங்கி விடாதீர்கள். நிச்சயமாக சைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமானதாகவே இருக்கிறது. உங்கள் கைகளை தற்சமயம் போர் புரியாது தடுத்துக் கொள்ளவும், தொழுகையை உறுதியாக கடைபிடிக்கவும், ஜக்காத்தை கொடுத்து வரவும் என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்கள் நீர் பார்க்கவில்லையா? போர் புரிய அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது அவர்கள் ஒரு பிரிவினரோ அல்லாஹுக்கு பயப்படுவதை போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயந்து எங்கள் இறைவனே ஏன் எங்கள் மீது போரை கடமையாக்கினாய், இன்னும் சிறிது காலத்திற்கு இதை பிற்படுத்த வேண்டாமா என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு நபியே நீர் கூறுவீராக, இவ்வுலக வாழ்க்கை வெகு அற்பமானது. எவன் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறானோ அவனுக்கு மறுமையின் வாழ்க்கை தான் மிக மேலானது. உங்கள் நன்மையை குறைத்தோ பாவத்தை கூட்டியோ நீங்கள் ஒரு நூலளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். மிக பலமான உயர்ந்த கோட்டை கொத்தளத்தின் மீது நீங்கள் இருந்த போதிலும் சரியே. நபியே உமது கட்டளைப்படி போருக்கு சென்ற அவர்களை ஒரு நன்மை அடையும் பட்சத்தில் இது அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு கிடைத்தது என கூறுகின்றனர். அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுவிட்டாலோ நபியே இது உம்மால் தான் எங்களுக்கு ஏற்பட்டது என கூறுகின்றனர். ஆகவே நீர் கூறுவீராக, நானாக என் இஷ்டப்படி உங்களுக்கு கட்டளையிடவில்லை. அல்லாஹ் அறிவித்தபடியே நான் உங்களுக்கு